இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்தமையில் ஏற்பட்ட கைது நடவடிக்கையின் காரணமாக இந்திய மீனவரின் உயிரிழப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ள போதும் குறித்த சம்பவங்கள் இடம்பெறக்கூடாது என இந்திய மீனவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்த போதும் இதுவரை இவர்கள் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் செயலாளர் என்.எம். ஆலம் தெரிவித்தார். மன்னாரில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கும்பியல் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. குறிப்பாக அந்த படகில் வந்த ஒரு இந்திய மீனவர் காயப்பட்டு பின்னர் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டதன் பின் இறந்திருக்கின்றார் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இங்கு நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் எமது எல்லையை தாண்டி வந்ததனால் ஏற்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை. உண்மையாக இந்த கடல், அதாவது உண்மையை எடுத்துக்கொண்டால் இது ஒரு தோட்டம் என்று வைத்துக்கொண்டால், ஒரு பழத்தோட்டம் அல்லது ஒரு மரக்கறி தோட்டம் என்று வைத்துக்கொண்டால் அதன் உரிமை அந்த தோட்டக்காரனுக்குத்தான் உரியது. அங்கு வந்து சூறையாடுவதற்கும் அல்லது அத்துமீறி நுழைந்து அதை காவு கொள்வதற்கும் எடுக்கப்படுகின்ற நடவடிக்கையை தடுப்பது அந்த தோட்டக்காரன் உரிமை, அவன் நிறுத்துகின்ற காவலாளியின் கடமை. எனவே அங்கு கடமை ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. இந்த கடமை நிமித்தம் ஒருவரின் கைதின் போது ஒருவர் அந்த காயம் ஏற்பட்டவர் இறந்திருக்கின்றார். இதை ஒரு தமிழக மீனவர்கள் ஏதோ ஒரு பெரிய விடயமாக எடுத்துக்கொண்டு அவர் உயிரிழப்பை நாங்கள் மதிக்கின்றோம், அந்த உயிரிழப்பு ஏற்பட்டது ஒரு உண்மையில் அது தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் இருந்தாலும் இந்த எல்லை தாண்டி வரும் விடயத்தை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்த வருகின்ற விடயத்தை அந்த மீனவர்களும் காது கொடுத்து கேட்பதாக இல்லை, அந்த அரசாங்கமும் காது கொடுத்து கேட்பதாக இல்லை. சம்பவங்கள் நடைபெற்று விடக்கூடாது என்பதில் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த விடயத்தை தான் வலியுறுத்தி வருகின்றோம். எனவே இனியாவது அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எல்லை தாண்டி வரும்போது ஏற்படுகின்ற கைதுகள், இவ்வாறான தும்பியல் நிகழ்வுகளை எதிர்காலங்களில் நாங்கள் இரு நாட்டு மீனவர்கள் சந்தித்து விடக்கூடாது என்பதில் உண்மையில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது. உண்மையாக கூறப்போனால் இந்த சம்பவம் முழுக்க முழுக்க தமிழக மீனவர்களின் அவர்களின் செயற்பாட்டால் ஏற்படுத்தப்பட்டது. இதற்காக பாரிய அளவில் அங்கு போராட்டம் நடைபெறுகிறது. அந்த போராட்டம் அவர்களின் உரிமை சார்ந்தது, அதை நாங்கள் தலையிட விரும்பவில்லை. இருந்தாலும் அது எங்களுக்கு மனவர்த்தை தருகின்றது. அங்கிருக்கின்ற பெண்கள் அழும் குரல்கள், அந்த தாய்மார்கள், அந்த சகோதரிகள் அழும் குரல்களை கேட்கும்போது எங்களுக்கு உண்மையில் ஒரு பரிதாப நிலை வருகின்றது. செயற்பாட்டைத்தான் நாங்கள் தொடர்ந்து இந்திய மீனவர்களுக்கு அழைப்பு விடுத்த வண்ணம் இருக்கின்றோம். வாழுங்கள், கலந்துரையாடுவோம், பேச்சுவார்த்தை ஏற்படுத்துவோம், அதனூடாக ஒரு தீர்வை எட்டுவோம். ஒட்டுமுழுதாக இந்த இழுவை மடி தொழிலை நிறுத்துங்கள், அதன் நிறுத்துவதன் ஊடாக நாங்கள் ஏதோ ஒரு வகையில் விட்டு கொடுத்து பேசுவோம் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற விடயத்தை இந்த விடயம் அதற்கு முன்னதாகவே நடந்திருக்கின்றது. எனவே தயவு கூர்ந்து தமிழக மீனவர்கள், எங்களது தொப்புள் கொடை உறவுகளாக கணிக்கின்றவர்கள் இந்த தொழில்முறையிலிருந்து மாறுவதற்கும் எமது ஸ்ரீலங்கா கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைவதை இந்தியிலிருந்தாவது அவர்கள் நிறுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம், அதற்கான தீர்வை 8 முறை பேசுவோம். அந்த தீர்வை எட்டியதன் பின்னர் இரு நாட்டு மீனவர்களும் சுகமான வாழ்வை இந்த கடற்பரப்பில், இந்த கடல் விரிந்து கிடக்கின்றது, பறந்து கிடக்கின்றது, அதை வேண்டிய நாங்கள் தொழில்களை செய்யக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தி கொண்டு எதிர்காலத்தில் சேர்ந்து பயணிப்போம் என்பதை இந்த வேளையில் கூறிக்கொள்கிறோம்.